ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க. ரொம்ப அவசரமா வர்றாங்க. என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அவசரமா வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவங்களும் அவசரமாயிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில நட்பு அதிகம். எந்த அளவுக்கு நட்புங்கிறதுக்கு தனியா ஒரு செய்தி இருக்கு. ஆக நட்பு அதிகமாக இருப்பதா என்ன இவங்களும் நம்முடைய நண்பர் அவசரமா ஒரு திடுக்கமா வர்றான்னு வைங்க, நமக்கு எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் திடுக்கமா போறான்னு நம்ம கண்டுக்கிறது இல்லை. நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர், அது நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய பிள்ளை, நம்முடைய சகோதரி, ஏதோ ஒரு வகையில் நட்பு, உறவு, பாசம், இரத்த உணர்வு இன்று இருக்கிறதுனா அவங்க துடிக்கும் பொழுது நாம துடிப்போமா இல்லையா? அதை போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரும்போது இவங்களும் வேகமாயிட்டாங்க. என்ன ஜிப்ரீல், என்ன இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா வர்றீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நாயகமே, மதீனா ஷரீஃபுக்கு வெளியிலே காஃப் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த காஃப் மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கை நான் பார்த்தேன். ஏற்கனவே அந்த மலக்கை நான் வானத்திலேயும் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவரை மிகவும் சிறப்பாக்கி வைத்திருந்த ஒரு மலக்கு, ரொம்ப அற்புதமான மலக்கு அது. அந்த மலக்கை நான் வானத்திலும் பார்த்திருக்கிறேன். இபாதத்து செய்து கொண்டிருப்பார்கள், அவ்வளவு அழகாக இருக்கும். தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், அவ்வளவு இனிமையாக இருக்கும். சுகந்தமான ஒரு மலக்கு அது. ஆனா அந்த மலக்குக்கு கீழே அல்லாஹ் தஆலா எத்தனையோ மலக்குமார்களை பணியாளர்களாக வச்சிருந்தான். தனி ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருந்தான். எல்லாருக்கும் லீடர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது வேற விஷயம். என்ன செய்தி? ஜிப்ரீல், நீங்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அந்த மலக்கு தூரத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு குர்சி, நாற்காலி போடப்பட்டு அவர்களுக்கென்று அவர்களுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குகள் நிறைய இருந்தாங்க. நீங்க தூரத்துல அவங்களை கடந்து போறீங்க, அவங்க இருக்கிற ரொம்ப தூரத்துல, ஆனா உங்களை பாக்குறாங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. மேராஜ் முடிந்தது. அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய ஹபீப் கடந்து செல்வது உங்களுக்கு தெரிந்ததா இல்லையா என்று கேட்டான். ஆம் ரப்பே, தெரிந்தது. அப்படி தெரிந்ததற்கு பிறகும் நாற்காலியிலே அமர்ந்திருக்கும் சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டான். ரக்கையை முறித்து காஃப் மலை அடிவாரத்திலே வீசிவிட்டான் நாயகமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எப்படியோ பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படியோ போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த தகவலை நான் வைக்கிறேன். ஒரு மலக்கினுடைய எங்க தூரத்திலே போகிறார்கள், ஆனால் குறைத்து மதிப்பிடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தூரத்துல தானே போறாங்க, நம்ம இபாதத்துல ஈடுபட்டு இருப்போம் அப்படிதான் நினைச்சாங்க. வேற ஒண்ணும் இல்ல. விளையாடிட்டு இருந்தாங்களா அல்லது டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா? அங்க என்ன இருக்குது? இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள். தூரத்தில் தானே ஹபீப் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று அவங்க என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்தாங்களே தவிர உதாசீனப்படுத்தி அல்ல. அந்த நிலையிலேயே இந்த மலக்குக்கு இப்படி இருக்கிறது என்னால் உதாசீனப்படுத்தினால் எப்படி இருக்கும்? நாயகமே, இதன் காரணத்தினால் ரெக்கையை முறித்து அல்லாஹ் தூக்கி வீசி விட்டான். எனது ஹபீப் கடந்து செல்வது உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பதா? எழுந்தல்லவா நின்றிருக்க வேண்டும். போக என்று ரெக்கையை முறித்து காஃப் மலை அடிவாரத்திலே கிடக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்குமா? அழுதுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் புறத்தால் அந்த ரப்பு, அந்த கிருபை, அவங்களுக்கும் அவங்க கொண்டிருந்த அன்பு, அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்க முடியாது. உடனே அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க, ரப்பே, அவரை நீ மன்னிப்பாயாக. என் புறத்தினால் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைச்சு பார்க்கணும். நம்ம என் புறத்தினால், என் காரணத்தினால் யாரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. ரஹ்மானே, நீ மன்னித்து விடுவாயாக, அருள் பாலிப்பாயாக. அல்லாஹ் சொன்னான் அவங்களுக்கு. யாருக்கு? அந்த மலக்குக்கு சொல்றான், மலக்கே, என் ஹபீப் உங்களுக்காக சிபாரிசு பண்ணிட்டாங்க. இதுக்கு பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. ரப்பே, நான் உன்னோட அடிமை, நீ சொல், நான் கட்டுப்பட்டவன். கியாம பரி வந்த வரை இனிமேல் நீங்கள் உங்களுடைய வணக்கமாக என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதுதான் உங்களுடைய இபாதத் என்று ஆக்கினான். அருமையானவர்களே, இப்படி தகவலை நானாக ஒன்றும் சொல்லவில்லை. அருள்நிறை நேசர் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடக்கூடிய தகவல் இது. இதெல்லாம் நம் இதயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திருப்புவதற்கு ஒரு வசீலாவாக, ஒரு துணையாக அமையும் என்பதற்காக, அவர்களை பற்றி ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக அமையும் என்பதினால் இந்த தகவலை இந்த இடத்திலே சொல்கிறேன்.